ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அரசாணிக்காய் பொரியல் ரொம்பவே சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? வாரத்துக்கு 2 முறை சேர்த்திக்கோங்க. வெயிட் நல்லாவே ஏறும். சரிங்களா? எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ப்ரௌன் கலரில் ஆகட்டும். பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரசாணிக்காயில் நிறைய சத்து இருக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை பூசணி இருக்கு இல்லைங்களா, அந்த பூசணிக்காய் பயன்படுத்தலாம். வெயிட் குறைக்கணும்னா வெள்ளை பூசணி செய்யலாம். வெயிட் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் இந்த மஞ்சள் பூசணி அரசாணிக்காய் சமைச்சு சாப்பிட்லாம். வாரத்துக்கு 2 டைம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகுங்க. இது இனிப்பாக இருக்கும். இந்த இனிப்பு சுவை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் பாருங்கள், அறுசுவையில் உங்களுக்கு 3 சுவை இதில் சேர்ந்துருச்சு. இந்த காய் இனிப்பாக இருக்குங்களா, நம்ம போட்ட வரமிளகாய்க்கு காரம் வந்துடுங்களா, அப்புறம் உப்பு சேர்த்துருக்கோம். அப்போ உப்பு, காரம், இனிப்பு 3 சுவை இந்த அரசாணிக்காய் பொரியலில் நமக்கு கிடைக்குது. இந்த காய்க்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக ருசிக்காக ஒரு பிஞ்ச் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரிடுங்க. வெங்காயம் வதங்கினா உப்பு போட்டுருந்தோம். இப்போ காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ காய் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. தண்ணி ட்ரை ஆனோன்னா நமக்கு அரசாணிக்காய் பொரியல் ரொம்பவே சூப்பராக கிடச்சிருச்சுங்க. நானும் டிஃபன் கட்டிட்டு வேலைக்கு வந்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.